இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து வேதாகமத்திலேயும் அழுது வெற்றி பெற்ற 7 மனிதர்கள் குறித்து தியானித்து வருகிறோம். இங்கே வசனம் சொல்கிறது, நெகேமியா 1ஆம் அதிகாரம் 3:4, அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீதி இருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேம் அலங்கம் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். அந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாட்களாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி மன்றாடுகிறான். நெகேமியா, தேவன் சரியான நேரத்திலே சரியான மனிதர்களை தேர்ந்தெடுப்பார். அந்த நெகேமியா அவனுக்குள் வந்த ஒரு அழுகை, தன்னுடைய அலங்கம், எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறதுன்னு அவன் அழுகிறான். இங்க பாருங்க, இந்த நெகேமியா ஒரு பாரமுள்ள மனிதன் என்று சொல்லலாம். பாரம், நமக்குள்ளே சில நேரங்கள்ல பாரம் வருகிற மனபாரம், சில காரியங்களை குறிச்ச மனபாரம். அந்த காரியம் ஒருவேளை நமக்குள்ள, நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை இருந்தா நமக்குள்ள பாரம் வரும். ஆனா இந்த நெகேமியாவை கவனித்து பார்த்தால் அவன் ராஜ சமூகத்துல நிற்கிறான். அவன் ராஜ வாழ்க்கை வாழ்கிறான். பான பாத்திரக்காரன் பாருங்க. ஆனால் அவன் ராஜ சமூகத்துல இருந்துட்டு அவன் எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டு ஜனங்கள் பாழாய் கிடக்கிறதை கண்டு பாரப்படுகிறான். இன்னும் பாத்தீங்கன்னா, பாபிலோனியர்கள் எருசலேம் ஆலயத்தை இடிச்ச பிறகு யாருமே அந்த அலங்கத்தை கட்ட முன் வரவில்லை என்று பார்த்த உடனே, கேட்ட உடனே அவனுக்குள்ளாகவே அந்த காரியம் அவனை பாதித்தது. வசனம் சொல்லுது, நெகேமியா 1ஆம் அதிகாரம் 8-9, நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும், நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்திரத்திலும் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்குபடி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்திற்கு அவர்களை கொண்டு வருவேன் என்று தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நிலைத்தருளும் என்று சொல்றான். அவன் மண்டாடுறான். அவன் பாத்தீங்கன்னா 4 மாதம் அவன் எருசலேம் அலங்கம் இடிக்கப்பட்டதை நினைத்து அவன் காத்திருக்கிறான். ராஜா கண்களிலே தயவு கிடைக்கணும்னு விண்ணப்பம் பண்றான். நடந்த ஒரு அழகான ஒரு அற்புதம் என்னன்னா, ராஜாவே கேட்கிறார். ராஜா ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 2-3, அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே? இது மனிதனின் துக்கமே ஒழிய வேறு ஒன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானது, அதன் வாசல்கள் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டமாய் கிடக்கும் போது நான் துக்கமுகமாய் இராதிருப்பது எப்படி என்றான். ராஜாட்ட ஒரு வழியா சொல்லி முடிச்சாச்சு. 4 மாதம் காத்திருக்கான். அவன் பிரச்சனை வந்த உடனே அவன் ஓடி போய் ராஜாட்ட சொல்லாம, எந்த மனுஷன்டையும் சொல்லாம பாருங்க. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க கூட ஒரு சில பிரச்சனைகள் வந்த உடனே மனிதனை நாடி தேடி ஓடுகிறீங்களா? சில ஊழியக்காரர்களை தேடி ஓடாதீங்க. சில நேரம் நம்ம ஓடி விடுறோம். ஆண்டவர் சமூகத்துல உட்காருங்க. 4 மாதம் உட்கார்ந்தான். கர்த்தர் மனம் உருக்கிற இரக்கமுள்ள தேவன். அவன் ஆண்டவர் எப்படி, தன் தேவன் எப்படி என்பதை அவன் கண்டு கொண்டான். பாருங்க, அவர் அற்புதமானவர், பெரியவர். அவர் தன்னை நோக்கி மன்றாடுகிறவர்களுக்கு இரக்கம் செய்கிற தேவன் என்பதை நெகேமியா அறிந்து கொண்டார். இன்றைக்கும் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆண்டவரை பற்றி அறியாமல் திரிந்து கொண்டிருக்கிறோம்.
ஆண்டர் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிற தேவன் என்பதை மறந்து விடுகிறோம். ஆனா நெகேமியா அவன் உறுதியா இருக்கிறான். ராஜாட்ட கேட்கிறான், நான் என்ன செய்யணும்? ராஜா சொல்ற, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்றேன், என்னை அனுப்பி விடுங்கள். அப்போது ராஜா அவனை யூதர்களுக்கு அதிபதியாக வைத்து அவனை அனுப்பி விடுகிறான். அனுப்பும் போது அந்த அலங்கம் கட்டுவதற்கு தேவையான மரங்கள் எல்லாம் கொடுத்து விடுறான். அங்க போகிறான். நான் சொந்த இடத்திற்கு போய் அங்க போய் பார்க்கிறான். சில மனிதர்களை கூட்டிக் கொண்டு போய் பார்த்தா அவன் என்ன செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தை யாரிடம் அவன் சொல்லல. அலங்கத்தை கட்டுவதற்கான முயற்சியை ஏற்கிறான். பாருங்க, இன்றைக்கு எத்தனை பேர் நாம் விசாரிக்கிறோம் பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில கிறிஸ்தவர்களே நாம் இந்த நெகேமியாவை போல நம்ம குடும்ப காரியத்தை குறித்து விசாரித்து ஜெபிக்கிறோமா? இல்ல தேசத்தை குறித்து விசாரிச்சு நாம் பாரப்படுறோமா? எத்தனை பேர் பாரப்படுறோம்? நிறைய சகோதரிகள் சொல்லுவாங்க, ஆண்டவர் என்ன பாரப்படுத்துறாங்க, அதிகாலையிலே எழும்பி தேசத்துக்காக ஜெபி, ஊழியர்களுக்காக ஜெபி, ரட்சிப்புக்காக ஜெபி என்று சொல்வாங்க. ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜெபிக்க முடியலன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு அநேக நெகேமியாக்களை எழும்பும்படியாக கர்த்தர் அழைக்கிறார். பாருங்க, அநேகர் கண்ணீரோடு இருக்கிறாங்க, தேவையில்லாத கண்ணீர். ஆனா கர்த்தர் இந்த நெகேமியா பாரப்பட்ட காரியம் பாருங்க, அங்கே அலங்கத்தை கட்ட ஆரம்பிக்கிறார்கள். அங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்றாங்க, நீங்க கட்டுற அலங்கத்தை ஒரு நரி ஏறி விழுந்தாலும் அது இடிஞ்சிரும்னு சொல்லி அவங்க நிந்திக்கிறாங்க. ஆனால் அவர்கள் முயற்சி செய்து அங்கே அலங்கம் மேலாக வளர்ந்து மிகவும் அது உயரே எழும்பி உறுதிப்பட்டது. பாருங்க, குறிப்பா 52 நாள்ல அந்த அலங்கத்தை அந்த நெகேமியா கட்டி முடிக்கிறார். பாருங்க, அவர் கட்டுறதுக்கு எதிராக அநேகர் நிறைய பேரை அனுப்புறாங்க. ஆனா காவலர்களை வச்சு அந்த எதிரிகளை கர்த்தர் ஜெயித்து அங்க வெற்றி அடையும்படி செய்கிறார். காரணம் அழுகை, ஒரு அழுகையின் ஜெபம், நெகேமியாவின் ஜெபம் இன்றைக்கு நம்மளிடம் தேவை என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு கூட அவன்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அந்த நெகேமியா அழுது ஜெபித்து வெற்றி பெற்றது போல உங்க வாழ்க்கையிலையும் கூட நீங்க அழுது ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த வெற்றியை தருவார். அன்பின் பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு பேசியிருக்கீங்க. நாங்களும் சில நேரங்கள்ல சில காரியங்களை குறித்து நாங்க பாரப்படுறோம். ஒருவேளை நாங்க தேசத்தை குறித்து பாரப்படுறோம், குடும்பத்தை குறித்து, எங்களை சபையை குறித்து, சபையின் எழுப்புதலை குறித்து நாங்க இசப்பா நாங்க பாரப்படுறோம். இசப்பா இன்றைக்கு நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் நாங்க இசப்பா அழுகிற அந்த பாரப்படுகிற காரியம் வெற்றி அடையும்படி செய்யுங்க. துதி கன மகிமையெல்லாம் அம்மாக்கே ரெடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.